ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ எவ்வளோ கிடைக்கும், அதாவது வந்து உங்களுக்கு வருமானம் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, அல்லது வந்து ஏதாவது ஒரு பிளாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கூகுள் தரப்பு வந்து எவ்வளோ கொடுப்பாங்க, எத்தனை பேஜ் வியூவுக்கு எவ்வளோ ரூபா கொடுப்பாங்க உங்களுக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் போடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு கூகுள் ஆட்சன்ஸில் வந்து எப்படி ஏர்னிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நிறையா வீடியோ பார்த்துருக்கோம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, ஒரு கண்டென்ட் ரைட்டர், அதாவது நியூஸ் எழுதுகிறவங்க அல்லது ஒரு பிளாக் எழுதுகிறவங்க, எல்லாமே ஒன்று தான். நியூஸ் எழுதுறது, பிளாக் எழுதுறது எல்லாம் ஒன்று தான். ஒரு சில பேர் மாறி மாறி சொல்கிறாங்க. அதனால் நானும் இப்படியே சொல்கிறேன், அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால. நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, நம்ம ஷார்ட்டாக சொல்லலாம். இந்த வெப்சைட்டு யூடியூப் உங்களுக்கு எவ்வளோ ரூபா கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லலை, கூகுள் தரப்புலேருந்தே, நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் தரப்புலேருந்தே சொல்லியிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். சரி வாங்க, நீங்கள் உங்களோட கூகுள் குரோம் எடுத்துங்க, அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அது பர்டிகுலராக இந்த போஸ்ட்டுக்கு போகும். சேம் இந்த வீடியோவில் இருக்க தமிழ் தான் இந்த போஸ்ட்லேயுமே நம்ம இருக்குது. இந்த போஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே இருக்க சர்ச் பாரில் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த போஸ்ட் வரும். நீங்கள் பார்க்குறப்ப இந்த போஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல சர்ச் ஐக்கான் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஃபுல் டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருக்கோம், அதில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வரும். இதில் எவ்வளோ ரூபாய்க்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். சரி வாங்க, இதை கூகுள் ஆட்சன்ஸ் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த போஸ்ட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் முடிஞ்சளவு இந்த போஸ்ட்டை படித்து பாருங்கள். இந்த போஸ்ட்டோட லிங்க் நான் வீடியோ கொடுக்குறேன். இந்த சைட்டோட நீங்கள் கூகுள் குரோமில் வந்து டெக்வாய்ஸ் தமிழ்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா techvoicetamil.com அப்படிங்கிற இந்த டொமைன் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். techvoicetamil.com ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போஸ்ட் தான் லாஸ்ட் போஸ்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு இந்த போஸ்ட் ஆகுது. நீங்கள் மேபி பார்க்கவே வேறு ஒரு போஸ்ட் இருக்கலாம். நீங்கள் அப்போ நீங்கள் தெரியணும் அப்படின்னா மேலே சர்ச் பாரில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிங்க. கூகுள் ஆட்சன்ஸ்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்ட் வந்து கிளிக் பண்ணி படிச்சுக்கோங்க, அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ கூகுள் ஆட்சன்ஸ்னு நீங்கள் டைப் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கூகுள் குரோமில் வந்து இந்த ஃபஸ்ட்டாக அந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். கூகுள் ஆட்சன்ஸை டைப் பண்ணிட்டீங்கன்னாவே ஃபஸ்ட்டில் இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து டேஷ்போர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் இருக்கும், ஆட்சன்ஸ்ன்னு இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. சைன் அப் இந்த 2 பட்டன் தான் இருக்கும். ஒரு சில இன்ஃபர்மேஷனும் உங்கள் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. சேம் அதே இன்ஃபர்மேஷன் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம்ல நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க கூகுள் ஆட்சன்ஸ் தரப்புலேருந்து. நீங்கள் இங்கேருந்தே செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ ரெவன்யூ எவ்வளோ கொடுப்பாங்க அப்படிங்கிறத. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துங்க. நம்ம இதெல்லாம் தேவையில்லாமல் எது வேணால் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துடுங்க. அப்படியே கீழே ஆட்சன்ஸோட ஒர்க்கு என்ன அப்படிங்கிறத இங்கேயுமே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி ஆட்லாம் ஷோ பண்ணுவாங்க, என்ன மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இங்கே நிறையா ஷோ பண்ணுறாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்து படிச்சுக்கலாம். இப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல எவ்வளோ அப்படிங்கிற இவங்களே ஒரு கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களோட கேட்டகரியை தேர்ந்தெடுத்துக்கணும் முதல்ல. இப்போ நான் வந்து வெப்சைட்டில் வந்து வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன், ஒரு பிளாக். நான் இப்போ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க techvoicetamil.com அப்படிங்கிற இந்த சைட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மந்த்து வந்து ஒரு 50,000 பேர் வர்றாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். இப்போ அது வந்து நம்ம டெலிகாம், இன்டர்நெட் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம், அல்லது டெக்னாலஜி இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம நியூஸை திறந்தோம், நம்மளோட என்ன கேட்டகரியில் போடுறோம் அப்படின்னு. இது கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக் தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக். ஏன்னா கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னா அண்டு மொபைலு, நம்ம லேப்டாப்பு இந்த மாதிரி போடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அதோட வந்துடும். நம்ம அதை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கண்ட்ரி தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இந்தியா இதில் வரல, அதனால் நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க. இல்லை அமெரிக்கானா நீங்கள் அமெரிக்கன்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. இல்லை வந்து யூரோப் இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை தேர்ந்தெடுங்க. ஏதாவது தேர்ந்தெடுங்க. நான் டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுறேன். இல்லாட்டி ஃபஸ்ட்டில் வர அமெரிக்கன்ஸை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைடில் கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக மாறுறதை பார்க்கலாம். இப்போ எனக்கு ஒரு 50,000 மேக்ஸிமம்னு வச்சுருக்கோம் நம்ம கால்குலேட்டர். அது கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு இல்லை. அதனால் வந்து பேஜ் வியூ, அதாவது வந்து உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து மந்த்லி ஒரு 50,000 பேர் வர்றாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து அப்படின்னா $2,600 நான் சொல்கிறாங்க, கூகுள் ஆட்சன்ஸ் டீமில் சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி நியூஸு இந்த மாதிரி இதெல்லாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்கு
ஏன் ப்ரோ எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம தமிழ் எழுதுகிறோம் அதனால் இன்னமும் கம்மியாக கிடைக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்தியா தேர்ந்தெடுத்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்துங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே கண்ட்ரி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இப்போ இது உதாரணத்துக்கு இதான் லோ ப்ரைஸில் இருக்குது, இதை எடுத்துக்குவோம். ஒரு 50,000 பேர் வந்து அப்படின்னு 50,000 பேர் நம்ம மந்த்லி வந்தாவே மேக்ஸிமம் இங்கேயே போட்டிருக்காங்க பாருங்கள் மந்த்லின்ட்டு. நான் வந்தால் ஒரு $1,500 தரேன்னு இருக்காங்க. $1,500 அப்படின்னா நம்மளோட இந்தியா ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். நான் அப்படியே கூகுளில் கன்வெர்ட் பண்ணிடலாம். நான் USD டு INR கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதில் $1,500 போடலாம். நம்ம குறைஞ்சது தான் எடுத்துருக்கோமே தவிர ரொம்ப எடுக்கல. இதில் 1,25,583 ரூபா. இதுக்கு உங்களுக்கு ப்ராசஸிங் அந்த பிசி இதெல்லாம் போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1,20,000 உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும்னு வச்சுக்கலாம். அது கூடவே கிடைக்கும். நான் ஒரு 5,500 ரூபா 5,583 ரூபா உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸு இந்த பேங்க் சார்ஜ் எல்லாம் போக உங்களுக்கு 1,20,000 கிடைக்கும் மந்த்லி. இது முழுக்க நான் சொல்லலை, கூகுள் ஆட்சன்ஸ் தரப்புலன்னு சொல்கிறாங்க. மீண்டும் சொல்கிறேன், நான் வந்து என்னோட தனிப்பட்ட கருத்துக்களை நான் வந்து அந்த போஸ்ட்டில் பதிவு பண்ணியிருக்கேன் எவ்வளோ கிடைக்கும் ரெவன்யூ அப்படிங்கிறத. இல்லை நீங்கள் இதுக்கு தான் எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி அப்படின்னு பார்க்காதீங்க, இதுலேயும் நிறையா இருக்குது. இப்போ நம்ம குறைஞ்சது தான். இப்போ இது வந்து 50,000 மந்த்லி. இப்போ இதில் வந்து 50,000 எனக்கு வரல ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. நம்மளில் நிறைய பேர் நினைப்பீங்க. அவங்க வந்து கண்டிப்பாக ஆடியன்ஸை உள்ளே கொண்டு வர மாதிரி நம்ம கண்டென்ட் ஆடியன்ஸுக்கு என்ன தேவை அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்துடுவாங்க. நம்ம இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனி நம்ம ஆன்லைனில் நிறையா நியூஸ் படிச்சுக்கிட்டு இருப்போம். அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வரும்னு அப்படி நீங்களே கனெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஃபினான்ஸ் சம்மந்தம் எழுதுனீங்க அப்படின்னா 2,500 லோ. இதே அமெரிக்கா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2,000 தான். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசியா இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா $3,500 தராங்க. சேம் அதே 50,000 பேஜ் இருக்குது. அல்ல எனக்கு மந்த்லி கூட வருது அப்படின்னா நீங்கள் இங்கே இன்க்ரீஸ் பண்ண வந்து உங்களுக்கு கூட கொடுப்பாங்க. அதனால் நம்ம எவ்வளோவோ லோவை தான் வச்சுருக்கோம். இப்போ அதிலே இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. இது ஹெல்த் எடுத்துக்க அப்படின்னா $1,900 தான். சேம் எல்லாத்துக்குமே ஒரே தான் வருது. அமெரிக்காவுக்கு மட்டும் ஒரு $100 கொடுது. இப்போ $1,900 50,000 பேஜ் இருக்குது. இது தமிழில் எழுதுனா கிடைக்காதுங்க. முழுக்க இங்கிலீஷில் இருக்குன்னு சிபிஎஸ்லாம் வந்து ஃபுல்லாக இருக்கணும். கண்டென்ட்லாம் ஒரிஜினல் கண்டென்ட்டாக இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு ஏஐ கண்டென்ட்டை போய் எடுத்துக்கிட்டு ChatGPT ஏஐ கண்டென்ட் ரைட் பண்ணிக்கிட்டு இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா வராது. அதாவது வந்து நம்ம ChatGPTயில் போட்டால் தான் வரும்லாம் கிடையாதுங்க. நார்மலாக வந்து நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத இப்படி தான் டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உடனே போய் ஏஐ டூல் ஒன்று எடுத்துக்கிட்டு அல்லது வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வெப்சைட்டை வாங்கிக்கிட்டு அதில் போய் இந்த மாதிரி ஹெல்த் கண்டென்ட் இந்த கண்டென்ட்லாம் போட்டு லோடிங் பண்ணாதீங்க. அது வந்து உங்களுக்கு ஆட்சன்ஸுக்கு வந்து டிசபிள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கண்ட்ரி இங்கேருந்து தேர்ந்தெடுத்துங்க. என்ன மாதிரி நியூஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத இங்கேயே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு நியூஸ் சேனலுக்கு பார்த்துங்க $500. இது மந்த்லி தான் லோவில் தான் வச்சுருக்கோம் $500. இந்த $500 எவ்வளோ வரும்னு நம்ம கூகுளில் கால்குலேட் பண்ணி பார்ப்போம். அந்த 1,500 1000 க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். $500 41,000 மந்த்லி ஒரு $500 இருந்துச்சுனாவே $41,000 இருக்குது. அதில் 1,861 நமக்கு பீஸாக இருந்தாலும் $40,000 முழுசாக நமக்கு இருக்குது. இதே மந்த்லி இன்கம் ஒரு பெஸ்ட்டான இன்கம் தான். கூகுள் ஆட்சன்ஸோட என்னோட தனிப்பட்ட கருத்துக்களை நான் இந்த வீடியோக்குள்ளே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் techwesttamil.com போங்க, அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ கிடைக்கும், அதாவது நம்ம இப்போ இருக்க நம்ம இந்தியா கண்ட்ரியில் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்துக்களாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த போஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.